ஒரு வீடியோ இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயுஷ் ஷாப் வந்து ஒரு ஃபேனோட ஹீட்டட் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி அவர் என்னவோ இவரை வந்து அட்டாக்கிங்கா பேசியிருக்காரு. அவங்க ஃபேமிலி அண்ட் ஒய்ஃப் கூட ஒய்ஃப் தான் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ பேசியிருக்காரு ஹார்ஷா. ஒரு அப்செட் ஆகி வந்து கார்டன் மாதிரி இருந்தது, நடந்து போற இடத்துல எகிரி வந்து அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல அது ஒரு கேம் தான். ரொம்ப நான் பேட்ரியாட்டிக்கா இருக்கேன், ரொம்ப ஸ்பிரிட்டடா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போயிட்டு, ஒரு கிரிக்கெட்டரை போயிட்டு பர்சனலா அட்டாக் பண்றது, ஃபேமிலி பத்தி பேசுறது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. அவ்வளவு அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன நீங்க என்ன வேணா திட்டுங்க, ஓகே, பட் என் ஃபேமிலி, எங்க அம்மா அப்பா, எங்க வைஃப் எல்லாம் எடுத்தீங்க, அதனால அதான் அந்த டைம் அந்த மாதிரி எடுத்தா வந்து எனக்கு யாருன்னா இருந்தாலும் நான் என்ன வேணா பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இங்க அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தான் தெரியணும். அவர் கொஞ்சம் ஓவரா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்ல வந்து ஏசியன் கண்ட்ரீஸ் வந்து டேக்கிங் இட் as a religion. மேபி as a fan அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவர் as a player வந்து அதையும் இக்னோர் பண்ணிருக்கலாம். ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க